ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அது கரெக்டாக பி போர்டில் தான் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சொல்லியிருந்தோம், ஆனால் கொடுத்தது ஆல் போர்டில் தான் கொடுத்துருந்தேன். மிஸ் ஆனால் 0 வரும், டபுள்ஸில் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். டபுள்ஸில் வரும்னு எதிர்பார்த்தனால தான் நண்பா 2 நம்பர் கொடுத்தேன், இல்லைன்னா சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஆனால் வந்து அதே மாதிரி தான் பி போர்டில் 5ஆம் நம்பர் வந்திருக்கு. ஆனால் ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 59 95 கொடுத்துருந்தோம். அந்த 95 வந்து ஏபிக்கு போயிடுச்சு. அந்த பிசிக்கு வர 59 வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 54ன்னு சொல்லி பிசியில் வச்சுருப்பான் நண்பா. இதில் வந்து நல்ல வின்னிங் தான் வந்திருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 3 டிஜிட்டில் கூட பார்த்தீங்கன்னா 952 கொடுத்துருப்பேன். அதாவது இந்த 4 9 பவர் டபுள்ஸில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. வந்திருந்தால் கரெக்டாக கொடுத்துருந்துருப்பேன். பார்த்தீங்கன்னா 952க்கு 954 ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 954. சரிங்களா? இந்த 954க்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வைங்க 958 இருக்கும். சரிங்களா? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா? அதை நோட் பண்ணிங்க. ஏன்னா இந்த கிராஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பேண்டில் நிறைய டைம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த 88 வருதுங்களா, இதே மாதிரி இங்கே 33 வருதுங்களா. ஒரு நாள் விட்டு 88, ஒரு நாள் விட்டு 33, மறுபடியும் ஒரு நாள் விட்டு ஒரு 88 ஒரு 33 பிசிக்கு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 68. சரிங்களா? ஏபியில் 68, ஒரு நாள் கேப் விட்டு ஏபியில் வந்து 86. சரிங்களா? மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு ஏபிலையும் ஏசிலையும் 13ன்னு சொல்லி வச்சுருவோம். ஃபுல் பவர் பண்ணி அந்த நம்பர் அப்படியே வச்சுருப்பான். சரிங்களா? மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு இந்த 8 3 1 6 பேஸ் பண்ணி நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க, நான் சொல்கிறேன். இதே மாதிரி இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 064 ரிசல்ட் வந்தப்போ சி போர்டு 4 இருக்கும் நண்பா. சரிங்களா? இந்த சி போர்டு 4ஆம் நம்பரு இந்த ரிசல்ட் வரும்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த 4 கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 சி போர்டாக வச்சுட்டேன். ஏபிக்கு வந்து ஒரு 5 8 வந்திருக்கணும். ஆனால் வந்து ஏ போர்டில் 0 மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்பான். சரிங்களா? பி போர்டில் 8ஆம் நம்பர் பெண்டிங் இருந்து அப்படியே அடுத்த வருஷத்தில் இறக்கியிருப்பான். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த சி போர்டு 4 வச்சதுக்கு அப்படியே கிராஸ் பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? அந்த 4 8 அப்புறம் நாளைக்கு வந்தால் ஒரு ஏ போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த 912 ரிசல்ட் வந்துருக்கு நண்பா. போன வாரத்துக்கு 912. சரிங்களா? இதே நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாருங்கள், இது வந்து 512ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா? இந்த 512 எடுத்து இங்கே 912ன்னு சொல்லி வச்சுருந்தா நாளைக்கு ஏ போர்டுக்கு வந்து ஒரு 5ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு நம்பர் காட்டுறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து இந்த 885ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கும். சரிங்களா? அதுக்கு இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 882. சரிங்களா? அந்த 882க்கு 885ன்னு வச்சுட்டு அந்த பெண்டிங் நம்பர் சி போர்டு 2 வந்து அப்படியே இறக்கியிருப்பான் அடுத்த வாரம். சரிங்களா? இதே மாதிரி இந்த 176 இந்த ரிசல்ட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக வந்து 1ஆம் நம்பர் இங்கே பாருங்கள் 101 பிசிக்கு 92 வந்திருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 82 வந்திருக்கணும். இந்த கிராஸ் நம்பர் எதுவுமே வந்திருக்காது பிசியில். அப்போ எப்படி அந்த நம்பர் வச்சுருப்பான்னா 182 இந்த 2 இந்த கிராஸ் நம்பர் எடுத்து இந்த ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 182. சரிங்களா? இந்த நம்பர் இந்த கிராஸ் நம்பர் அப்படியே இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா? இதே கணக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 9 போன வாரம் ரிசல்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஏ போர்டு ரீசெண்டாக இருக்குது, இங்கே இருக்குது 9.
சரிங்களா. ஒன்று பிசிக்கு வந்து 28 வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் வந்து 94 வந்திருக்கணும். சரிங்களா. இது ரெண்டுமே வந்திருக்காது. அப்போ நாளைக்கு பிசிக்கு வந்து ஒரு 28 அப்படி இல்லைன்னா ஒரு 94 வரலாம் நண்பா. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த சி போர்டு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 2 எடுக்கும்போது 422ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா. இந்த 422க்கு ஏசியில் மட்டும் 92ன்னு சொல்லி வச்சுருப்பான். ஏ போர்டு நம்பர் 4 பவர் பண்ணி 912 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் வந்து வர வேண்டியிருக்குன்பா. சரிங்களா. அது நோட் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிசியில் 83, அடுத்ததில் ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு ஏபியில் 88 வச்சுருப்பான். சரிங்களா. அடுத்து ஒரு வாரம் கேப் விட்டு இங்கே வந்து ஏபிபிசியில் வந்திருக்கணும் 88, ஆனால் வந்து ஒரு நாள் தள்ளி வந்து இங்கே 88ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா. இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிக்கு 42, பிசிக்கு 24 இருக்கும். அதே மாதிரி அடுத்த வாரத்தில் ஒரு வாரம் கேப் விட்டு பிசிக்கு 74. சரிங்களா. இதே கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு 24, 74 வந்திருக்கணும். சரிங்களா. அவன் வந்து இங்கேயும் வச்சுருக்க மாட்டான். இங்கேயும் வைக்காமல் ஒரு வாரம் டிலேவாக வந்து இங்கே பிசிக்கு வந்து கரெக்டாக 74, 24 வச்சுருப்பான். 274ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா. இது நோட் பண்ணிக்கிங்க. இந்த கணக்குக்கு தான் இன்றைக்கி வர நம்பர் இருக்குது நண்பா. அதனால தான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பிசிக்கு வந்து ஒரு 34. சரிங்களா. பிசிக்கு ஒரு 34. அதே மாதிரி ஒரு வாரம் தள்ளி பிசிக்கு வந்து ஒரு 39. சரிங்களா. இதே மாதிரி இந்த 39 இல்லைன்னா 34 வந்து இன்றைக்கி வந்திருக்கணும், வரல. அப்போ வந்து ஒரு வேளை வந்து ஒரு நாள் தள்ளி இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் தள்ளி அடுத்த வாரத்துக்கு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. நாளைக்கு வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மார்க் பண்ணி காட்டுறேன், நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து மந்த்லி சார்ட்டில் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு கூட அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏபிக்கு 45. சரிங்களா. அதே மாதிரி இந்த கிராஸ் ஏசிக்கு வந்து ஒரு 90 வச்சுருப்பான். சரிங்களா. இந்த நம்பரே ரெண்டையும் சேர்த்து 954ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு இதே கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிராஸில் 77. சரிங்களா. அப்புறம் வந்து ஒரு 27. சரிங்களா. இதே நம்பர் இங்கே வந்து ஒரு 77, 27 வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நண்பா. இல்லைன்னா 22 கூட வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. இயர்லி சார்ட்டில் இந்த 2 நாள் கண்டினியூஸாக இந்த 31, 18 விழுந்திருக்கும் நண்பா. சரிங்களா. இந்த 2 நாளில் ஒரு நாள் வந்து இது பேஸ் பண்ணி ரிசல்ட் வரணும். இது முன்னாடியில் வந்திருக்கு, ஆனால் வந்து நேற்று வரல. அப்போ வந்து அதிகபட்சம் இன்றைக்கி வந்து இந்த 13, 18 பேஸ் பண்ணி ரிசல்ட் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸிங் கொடுக்குறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அதே மாதிரி சி போர்ட்லேயே 8ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஏசிலையும் பிசிலையும் 43, 48, 53, 58, ஒரு 13, 18 நண்பா. சரிங்களா. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 33, 88, 99, 44 நண்பா. சரிங்களா. அதே மாதிரி ஏபிபிசி ஏசியில் காமனாக 22, 77 கொடுத்துருக்கேன். அது எந்த போர்டில் வரும்னு எடுக்க முடியல, ஆனால் பி போர்டில் 2ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் 22 வந்தால் எந்த ஏபிபிசி ஏசியில் எங்கேனாலும் வரலாம். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டுக்கு மொத்தமாக ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கு நண்பா. சரிங்களா. 558, 428, 478, 228, 868, ஒரு 528 நண்பா. இந்த 6 நம்பர் என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.